வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முட்டைக்கோஸ் பொரியல் பண்ண போகிறோம். இது நம்ம வீட்டில் எப்போவும் பண்ணுறது தான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட் நம்ம கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து கடுகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கடுகும் உளுந்தும் கலந்துருந்ததுன்னா அதில் 1 டீஸ்பூன் நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா உளுந்து தனியாக கடுகு தனியாக போடாமல் நீங்கள் மிக்ஸ்டாக நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து பச்சை மிளகாய் ஒன்று நம்ம வந்து நடுவில் நறுக்கி நம்ம போடலாம். இப்போது பச்சை மிளகாயை நம்ம போட்டாச்சு. இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் கட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காரம் அந்தளவுக்கு இருக்காது. அதுக்கப்புறமா ஒரே ஒரு வெங்காயத்தை வந்து நீள நீளமாக கட் பண்ணி நம்ம போடலாம். ஏன்னா நம்ம பொடியாக நறுக்கி போடக்கூடாது, நீள நீளமாக கட் பண்ணி தான் போடணும். இப்போ அதை வந்து நல்லா நம்ம வந்து வதக்கிடலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது. அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமாவே நம்ம வந்து முட்டைக்கோஸை நம்ம வந்து சேர்த்துடலாம். நம்ம வந்து இதில் வந்து ஜீரகமோ தக்காளியோ நம்ம வந்து சேர்க்க போகிறதில்ல. இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நறுக்கி வச்சுருக்கிற முட்டைக்கோஸை நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 2 கப் இருக்கும், பெரிய கப்பிட்டு. அதை வந்து நம்ம வந்து சேர்த்துடலாம். ரொம்ப பொடியாக நறுக்கக்கூடாது, கொஞ்சம் முந்தளமாக பெருசு பெருசாக கொஞ்சம் நறுக்கி போடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ முட்டைக்கோஸை போட்டதுக்கப்புறமா நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டலாம் அந்த வெங்காயத்து கூடவே. இதில் நம்ம தேங்காய் எதுவுமே நம்ம போட போகிறது கிடையாது. மசாலா பொடி அது மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, வெரைட்டி ரைஸுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைம் நம்ம வந்து பொரியலுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். 2 கப்பு முட்டைக்கோஸுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு சரியாக இருக்கும். உங்களுக்கு பத்தலைனா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது உப்பு போட்டதுக்கப்புறமா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்து மூடி வச்சுலாம் வேக வைக்க வேண்டாம், கொஞ்சம் நறுச்சு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் வந்து நம்ம அப்படியே சாலட் இந்த மாதிரிலாம் சாண்ட்விச் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி டேஸ்ட்டு உங்களுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப வேக வைக்க வேண்டாம் முட்டைக்கோஸு. அதே மாதிரி நீங்கள் மூடி வச்சு நீங்கள் வேக வைக்க வேண்டாம். இப்போது மஞ்சள் பொடி போட்டதுக்கப்புறமா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மஞ்சள் பொடி நீங்கள் ரொம்ப சேர்த்துறாதீங்க, இல்லாட்டி ரொம்ப மஞ்சள் கலரில் இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது இந்த டைம் நம்ம வந்து மிளகுத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மிளகுத்தூள் போட வேண்டாம்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. மிளகுத்தூள் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ மிளகுத்தூள் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா கறி மசாலா பவுடர் வந்து ஒரு 4 டீஸ்பூன் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கறி மசாலா பவுடர் இல்லைன்னா நீங்கள் வந்து சிக்கன் மசாலா பவுடரோ இல்லை மட்டன் மசாலா பவுடரோ நீங்கள் வந்து இருந்துதான் அதில் ஒரு 3/4 டீஸ்பூன் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இதுலேயும் காரம் இருக்கும், அதனால் பெப்பர்லேயும் காரம் இருக்கும். அதனால் நீங்கள் பெப்பர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போது கறி மசாலா பவுடர் போட்டதுக்கப்புறமா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது ரொம்ப சிம்பிளான ஒரு முட்டைக்கோஸ் பொரியல் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து செய்கிறது உங்களுக்கு 5 நிமிஷம் கூட உங்களுக்கு ஆகாது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.